இன்னைக்கு நம்ம சமையல்ல அருமையான சுவையில் வித்தியாசமான ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிறங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கோம், டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கோம், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம், பூண்டு வெட்டி வச்சுருக்கோம், இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம், ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம், சிக்கனை மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணலான்னா 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க. அதை இப்போ எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கிறோங்க. சிக்கனு ஃபுல்லாக வேகிற அளவுக்கு எண்ணெயில் பொரிச்சுக்கிறோங்க. சரிங்களா? நல்லா சிக்கனும் ஃபுல்லாக வெந்திருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க. தனியாக வச்சுட்டு இதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறோங்க. ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. பாத்திரம் சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா கிண்டிக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகத்தை சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கேப்சிகமும் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. உப்பு நிறையா சேர்த்துற வேணாம், சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்குது. அதனால் இப்போ நல்லா வதக்கிக்கிறோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. டொமேட்டோ கெச்சப்பை இப்போ சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு சிக்கனை சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு சோயா சாஸை சேர்த்துக்கிறோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா சோயா சாஸில் சிக்கன் போடுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ ரைஸை சேர்த்துக்கிறோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா ரைஸு மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கிறோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது உரப்பு இல்லாமல் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க. தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிக்கிறங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.